யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் வரை வசனத்திலே இயேசு சமாரியா பெண்ணை பார்த்து பேசுகிற பொழுது சொன்னார், தந்தையை வழிபடுகிறவர்கள் தந்தையை உண்மை இயல்புக்கு ஏற்ப ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார். True worshippers worship the Father, Spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார்கள். ரோமர் 8:26 இறை வசனத்திலே பவுல் சொல்லுவார், சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய வலுவற்ற நிலையிலும் பெருமூச்சுகளின் வாயிலாக எதற்கு நான் எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாத வேளையில் தூய ஆவியானவர் பரிந்துரை செய்வார். Holy Spirit will intercede for us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் பரிந்துரை செய்வார். அந்த உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்காமல், தூய ஆவியினுடைய பிரசன்னம் இல்லாமல் இயேசுவை நான் சுவைக்க முடியாது. I cannot feel the presence of Jesus without the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிற பொழுது இயேசு எனக்குள் வருகிறார். இயேசு எனக்குள் உருவாகி வருகிறார், என்னை உருமாற்ற வருகிறார், என்னை புதுப்படைப்பாய் மாற்ற வருகிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை இந்த இடத்திலே குவி அழைப்போமா? வார்த்தையானவர், நற்கருணை ஆனவர், உயிருள்ள இயேசுவே, இயேசுவே வாருமே, இயேசுவே நற்கருணையில் உயிரோடு வாழும் தகப்பனே, என் நல்ல இயேசுவே, என் தெய்வமே எனக்குள் வாருமே, என் தடைகளை படிக்கல்லாய் மாற்ற வாரும் இயேசுவே, எனக்குள் வாரும் இயேசுவே, வாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே in a gentle voice மென்மையாக ஆண்டவரை உணர்ந்து இருக்கிற இடத்துல அவரை ஆராதிங்க. Praising the Lord, praise and give worship and glory to Jesus. ஆண்டவருக்கு துதியும் ஆராதனையும் மகிமையும் இந்த வழியில் ஒப்புக் கொடுங்க. ரீமஷலபலத்தியரரோ ரீவலஹீரிரிவரஷிரரரரரர நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா.